ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வாசலில் கோலம் போடுறது, கோலம் போட்டு பச்சரிசி மாவில் அடுப்பில் நம்ம அம்மா நம்ம பாட்டியெல்லாம் பச்சரிசி மாவில் அடுப்பில் சாணி மொழுகி கோலம் போடுவாங்க. ஆனால் இப்போ நம்மளால் அந்த அடுப்புலலாம் சூரிய பொங்கல்லாம் வைக்கிறதே இல்லை. வீட்டுக்குள்ளே தான் நம்ம வைக்கிறோம். இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பொங்க வச்சாலும் நம்மளோட வழிமுறைகளை, நம்மளோட பாரம்பரியத்தை மறக்காமல் இது மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே பச்சரிசி மாவில் கோலம் போட்டு நம்ம சாமி கும்பிடலாம். ஏன்னா நம்ம இது மாதிரி வழிமுறைகளை கடைப்பிடிச்சாதான் நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பச்சரிசி மாவில் கோலம் போட்டாச்சு. இப்போ மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் இதெல்லாம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு நம்ம எல்லாமே நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கௌரி நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு முன்னாடி அடுப்பை இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாமி படத்தில் அதையும் நம்ம பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது மாதிரிலாம் சாமி படத்தில் எல்லா அலங்காரமும் சாமிக்கு பண்ணிடுங்க. இது மாதிரி மணக்கட்டையில் கோலம் போடுறதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. மணக்கட்டையில் பச்சரிசி மாவில் என்ன தான் நம்ம சாமி கும்பிட்டாலும், படம் வச்சு சாமி கும்பிட்டாலும், சிலை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலும், இது மாதிரி மணக்கட்டையில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பூ வச்சு நீங்கள் விளக்கேற்றி சாம்பிராணி போடுறது. இந்த மணக்கட்டையில் சாமி மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்றது ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நம்மளும் அதை செய்யலாம். நான் எப்பயுமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரியவங்க தான் சொன்னாங்க. அதனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மணக்கட்டையில் வெள்ளி, செவ்வாய், நல்ல நாளுன்னு இல்லை, எல்லா நாளுமே வெள்ளி செவ்வாயில் நீங்கள் இது மாதிரி மணக்கட்டையில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் சாமி படத்தில் சாமி கும்பிடுங்க. வீட்டுக்கு நல்லதே நடக்கும். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு எப்பயுமே மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வா. அவ்வளோதாங்க. கௌரி நல்ல நேரத்தில் எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சாச்சு. நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் வறுத்து பொங்கலை ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மற்ற நாளை விட இந்த பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜீரகம், மிளகு நெய்யில் வறுத்து அதையும் வெண்பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம சேர்க்குறதுனால பொங்கல் நல்லா சாப்பிட்றதுக்கு இறுகாமல் நல்லா லூஸாக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் பொங்கல் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கு வெண்பொங்கலுக்கு சாப்பிட்றதுக்கு குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டு இந்த தை பிறக்கிற நாளில் எல்லாருக்கும், எங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். பொங்கல் பொங்கி வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நல்லா இருப்போம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.